கண்டிப்பா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசா வந்தவங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் கேட்கிறேன். ஏனென்றால் இது உலகம் முழுவதும் அநேகருக்கு போய் சேர வேண்டும், அநேகர் இதை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறதுனால இந்த கடைசி நாட்களில அந்த நாட்களில ஆண்டுடைய வார்த்தையை நாம் பரப்பிக்கொண்டே இருக்கலாம். இந்த நாளிலே நாம் ஒரு நல்ல ஒரு வசனத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நாம் தியானிக்கலாம். இந்த நாளுக்குரிய நல்ல ஒரு வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம். 3வது அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். இந்த 3வது அதிகாரத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சப்பானியை கொண்டு வந்து, பிறவிலே சப்பானியா பிறந்தவனை கொண்டு வந்து அங்க வச்சிருக்கிறாங்க, அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1-8 வசனங்களை பார்த்தீங்கன்னாக்கா, தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களின் இடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போது பேதுருவி யோவானியும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். சோ இதுல கொஞ்சம் படிப்படியா நம்ம போகிறோம். நல்லா கேளுங்க. அலங்கார வாசல் அங்க போட்டிருக்கிறதே பாத்தீங்கன்னா அலங்கார வாசல். அந்த அலங்கார வாசலுக்கு முன்னாடி இருந்து இவன் பிச்சை கேட்கிறான். பேரு நல்ல பேரு, அலங்கார வாசல். ஆனா கேட்கிறதோ உட்கார்ந்துருக்கிறதோ அலங்கார வாசலுக்கு வெளியே உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். நிறைய முறை இந்த சாப்டர் நான் பேசியிருந்தாலும் இந்த நேரத்துல இதுக்குள்ள ஆண்டவர் சொன்ன வாசனங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னாக்கா ஷோ நல்லா தான் இருக்குது, நல்லா சூப்பரா இருக்குது. அந்த அவன் உட்காந்துருக்கிற இடம் ஷோவா இருக்குது. அந்த உட்காந்துருக்கிற இடம் எல்லாரும் போகிற இடம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்குது. ஆனா அவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். உள்ள பார்த்தீங்கன்னா அவனுடைய உள்ளத்துல நம்ம பிச்சை கேட்டாதான் எல்லாரும் உள்ள போறவங்க அங்க கிளியரா போட்டுக்குது. சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை, தேவாலயத்திலே உள்ள பிரவேசிக்கிறவங்க யார் யாரெல்லாம் உள்ள போறாங்களோ அவங்க கிட்டதான் அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு நாள் கூட அவனுக்கு புரியல, நம்ம ஏன் எல்லாரும் உள்ள போறாங்க, எதுக்கு எல்லாரும் உள்ள போறாங்க. இவன் அந்த அலங்கார வாசலை மட்டும் பார்த்துட்டான். தேவாலயத்துக்குள்ள ஏன் போறாங்கன்றது அந்த ஐடியாவே அவனுக்கு உள்ள ஒரு வேலை இல்லாம இருந்துச்சோ, இவங்க கிட்ட கேட்டா எல்லாமே கிடைக்குமோ. அதனால அந்த பேரை பார்த்தீங்கன்னா அலங்கார வாசல். எங்கடா உட்காந்துட்டு இருக்கிற நீ டெய்லி? அலங்கார வாசல்ல தான், அந்த தேவாலயத்துல தான், அந்த பெரிய ஆலயத்துல தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை பெருமையா கூட அவன் சொல்லியிருக்கலாம் இந்த நேரத்துல. சோ தேவாலயத்துல அந்த வாசல் அண்டிலே அவனை கொண்டு போயிட்டு யாரும் தூக்கிட்டு போய் தான் அவனை வைப்பாங்க அந்த இடத்துல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, ஷோ நல்லா தான் இருக்குது அலங்கார வாசல். ஆனா வெளியில கேட்கறது என்னவோ பிச்சை கேட்கறதா என்ன. ஆனா இந்த இடத்துல சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா, அதாவது எப்படி இருக்கிறாங்கனாக்கா, அவனுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கிடைக்காத சூழ்நிலையில பிச்சை கேட்டு இருக்கிறான். சிலருடைய வாழ்க்கையில அன்புக்காக பிச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில சமாதானத்துக்காக பிச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில கனம், அதாவது ரெஸ்பெக்ட், மரியாதை, இதுக்காக பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில பணத்துக்காக பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. அலங்கார வாசலில அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு அங்க பாத்தீங்கன்னாக்கா அவனை உட்கார வைக்க ஆளெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவனுக்காக செய்ய யாரும் கிடையாது. எல்லாம் உள்ள போறவங்கள்ட்ட தான் கேட்கறான். அவன் உள்ள எதுக்கு போறாங்க அவனுக்கு தாட்டே வரலையா, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வரலையா. ஏன் எதுக்கு உள்ள போறாங்க அவங்கெல்லாம், யாரு என்ன பார்க்க போறாங்க, எதுக்காக போறாங்க. ஏன்னா அவன் என்ன நினைச்சான், இந்த சூப்பரான அலங்கார வாசலுடைய இடம் கிடைக்கிறதே பெருசு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு இப்போ கடை, சின்ன பொட்டி கடை போடுறவங்க கூட என்ன யோசிப்பாங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு பெரிய சினிமா தியேட்டர் எதிர்க்க, ஒரு பெரிய சர்ச் எதிர்க்க, ஒரு பெரிய மால் எதிர்க்க, ஒரு பெரிய கல்யாண மண்டபம் எதிர்க்க நம்ம அங்க போயிட்டு குட்டி குட்டி ஷாப்ஸ் திறந்தா நல்லா சூப்பரா போவோம், நம்மளுக்கு நல்லா ஓடும், அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. அதே மாதிரி அலங்கார வாசலை பார்த்துட்டு இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் உள்ள போறவங்க எல்லாம் கண்டிப்பா அங்க போய் உள்ள காணிக்க போடுறாங்களோ இல்லையோ, எனக்கு ஏதாவது போட்டு போவாங்கன்ற எண்ணத்துலதான் அவன் அங்க போய் உட்காந்துக்கிறான். நல்லா யோசிக்க அலங்கார வாசலுக்கு முன்பாக உட்கார்ந்து அவனுக்கு ஒரு பெருமையா கூட இருந்திருக்கும்.
நான் எங்க தெரியுமா உட்கார்றேன்? நான் எங்கேயோ உட்காரல, எந்த சாக்கடை பக்கத்துல உட்காரல நானு. அலங்கார வாசலுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அலங்கார வாசலுக்கு முன்னாடி. நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பெரிய சர்ச்சு, அலங்கார வாசலு, அந்த சர்ச்சுக்கு போனாலே அப்பா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, நாங்கெல்லாம் முன்னாடி சீட்டு பிடிச்சிடுவோம். எல்லாம் சொல்லுவாங்க. முன்னாடி போய் உட்கார்ந்துருப்போம். பயங்கரமா இருக்கும், என்ட்ரன்ஸே பயங்கரமா இருக்கும், இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா உள்ள ஆண்டவர்ட்ட பிச்சை தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நல்லா யோசிங்க. அவனுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் வெளியில நின்னுகிட்டு பெருமையா நான் இருக்கிற இடம் அலங்கார வாசல், என்னால ஆனா உள்ள எதுக்குயா போறாங்க? அவங்க எதுக்கு போறாங்க? யார பார்க்க போறாங்க? அந்த யோசனை கூட இல்லாம அந்த அலங்கார வாசல் கிட்ட உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய அநேகருடைய வாழ்க்கையில இந்த தவறுகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஏதோ நினைக்கிறோம், இந்த இந்த இடத்துக்கு போயிட்டா, இங்க போயிட்டா நம்மளுக்கு எல்லாம் விடுதலை கிடைச்சிரும், நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிரும். பிரியமானவர்களே, மனசு எப்படி இருக்குது? எதுக்காக பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறது? நம்முடைய மனசு எந்த காரியத்துக்காக பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறது? சிலர் அழுவாங்க, சிலர் வெளியில உட்காந்துக்கிட்டே அழுவாங்க. சில ஆலயங்கள் எல்லாம் நான் பார்ப்பேன், உள்ள போக மாட்டாங்க, வெளியில நின்றுக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஒரு கிராஸை போட்டுக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே, என் கணவர் வீட்டுக்கு வந்துடணும், என் மனைவி வீட்டுக்கு வந்துடணும், என் மனைவி நல்லா பேசணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இப்படிலாம் உட்காந்து அழுவாங்க. சோ அலங்கார வாசலில வெளியில இருந்த அந்த அதாவது வெளியில அவன் இருக்கிறான். கர்த்தருடைய அந்த உள்ள என்ன நடக்குது, கர்த்தருடைய மகிமை அவனுக்கு தெரியாது. அதாவது அலங்கார வாசலுக்கு வெளியே இருந்தா கர்த்தரையும் தெரியாது, கர்த்தருடைய மகிமையும் தெரியாது. வெளியில இருந்தா நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த இடத்துக்கு நம்ம எப்படி போறோம், எந்த நோக்கத்தோடு போறோம். அதாவது கர்த்தருடைய கர்த்தரையும் தெரியாது, கர்த்தருடைய மகிமையும் தெரியாது, கஷ்டம் மட்டும்தான் தெரியும். அவனுக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு அவனுக்கு கஷ்டம் மட்டும்தான் தெரிஞ்சுது. அவன் கஷ்டமே, இன்னைக்கு நான் பிச்சை வாங்கிட்டு போனாதான் எங்க வீட்டுல எனக்கு சோறு கிடைக்கும். இல்லைன்னா கேட்பாங்க, ஏன்டா இன்னைக்கு யாரும் கொடுக்கலையா? சோ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? சில நேரங்களில ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், சில இடங்களுக்கு போவோம். சில இடங்களில போயிட்டு நம்ம ஐயோ, நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்? அந்த ஆலயத்துக்கு போயிட்டு எப்படி இருந்துட்டு வந்தேன்? யாரை பார்த்துட்டு வந்த? உள்ள போனியா இல்ல வெளியில தான் உட்கார்ந்துட்டு இருந்தியா? எதுவுமே தெரியாது. அவன் அலங்கார வாசலுக்கு வெளியே இருக்கிறான். அலங்கார வாசலை தாண்டி தேவாலயத்துக்குள்ள உள்ளே போக அவனை வழி நடத்த யாரும் கிடையாது. உள்ள போய் போடா, உள்ள போனீங்கன்னா உனக்கு சுகமே கிடைக்குமே, நீ பிச்சையே எடுக்க வேணாம். யாருன்னா சொன்னாங்களா? இல்லையே, அங்க யாருமே சொல்லலையே. அந்த தேவாலயத்துல அவன் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா வெளியே உட்காந்தாதான் நமக்கு படைப்பு, வெளியில உட்காந்தாதான். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சும்மா போயிட்டு ஏதோ ஆலயத்தை பார்த்தவன ஒரு டிராயிங் வரைஞ்சிக்கலாம், ஆலயத்தை பார்த்தவன நம்ம எதையோ அப்படியே முன்னாடி போய் நின்னுக்கலாம், இந்த ஆலயத்துக்கு போய் நின்னுட்டா போதும், இந்த ஆலயத்துல போய் உட்காந்துட்டா போதும், இப்படிப்பட்ட ஆலயத்துல போய் நான் அப்படியே உட்காந்து அப்படியே கனவா 1 மணி நேரம் அப்படியே சில சொல்லுவாங்க 1 மணி நேரம் அப்படியே அமைதியா உட்காந்து வந்தா போதும். இல்லைங்க, நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சோ உள்ளே போய் இருந்தா அவனுக்கு ஒருவேளை அற்புதம் நடந்திருக்கலாம். அவன் உள்ள போகல, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளியில தான் இருந்தோம். சோ இப்படி இன்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆலயத்துக்கு அலங்கார வாசலுக்கு வெளியே தான் நின்று கொண்டிருப்பாங்க. நிறைய சர்ச்சில் போங்களேன், நான் சர்ச் பெயரெல்லாம் சொல்ல விரும்பல, பெரிய பெரிய ஆலயங்களோ அல்லது ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் அல்லது இன்னும் வேற ஆலயங்களுக்கு நீங்க போனீங்கன்னாக்கா இன்னைக்கு 6 நாள் வேலை செய்வாங்க, 7வது நாள் பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிக்கணும்னு சொன்னா வெளியில தான் இருப்பாங்க. சோ இந்த வெளியே இருந்த பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தவனுக்கும் இன்றைக்கு காலகட்டத்துல இந்த 2026ல ஆலயத்துக்கு வெளியே இன்னமும் நின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? 6 நாட்கள் வேலை செய்யறாங்க, 7வது நாட்கள் எதுக்கு போவாங்கன்னா அங்க உள்ள பிரசங்கம் நடந்துட்டு இருக்கோம், ஆளுங்க தொடங்கிட்டு இருக்கோம், எல்லாமே எல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கோம், எல்லா சர்வீஸ் ஃபுல்லா பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா வெளியில அப்பதான் ஃபேமிலி மீட்டிங் நடக்கும், அப்பதான் பாத்தீங்கன்னா கசின்ஸ் மீட்டிங் நடக்கும், எல்லா கசின்ஸும் ஒன்னா சேருவாங்க, அப்பதான் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும், அப்பதான் பாத்தீங்கன்னா யூத் எல்லாம் சேர்ந்து பயங்கர சிரிச்சு கலாட்டா பண்ணிக்கிட்டு அப்படியே சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உள்ள பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மீட்டிங் நடக்கும். சோ இவங்களுக்கும் அந்த வேதத்துல சொல்லப்படுகிற
அந்த மனிதனுக்கும் வெளியில பிச்சை கேட்டு கொண்டிருந்த மனிதனுக்கும் என்ன வித்தியாசங்கய்யா? என்ன வித்தியாசம்? இன்னைக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, குழந்தைகளை ஓட விட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. குழந்தைகளை என்னமோ அப்படியே ஓடி ஓடி அவங்கள கூட அப்பதான் விளையாடிட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என் குழந்தைய பாருங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய விளையாட விட்டுட்டு இருப்பாங்க. ஓட வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நடக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா, கிறிஸ்மஸ் டைம்ல, நியூ இயர் டைம்ல, குட் ஃப்ரைடே டைம்ல, ஈஸ்டர் டைம்ல, இந்த மாதிரி டைமுங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, எல்லாரும் வெளியில தான் நின்றுட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கு வெளியில தான். கேட்டா உள்ள இடமே இல்லைன்னுவாங்க. மற்ற நாளிலையும் வெளியில தான் நிற்பாங்க. இவங்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸ். இவங்கெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸ். ஏன்னா இவங்க உள்ள வரமாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள நிறைய பிச்சை வாங்குற கடமை நிறைய இருக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லையே, நான் வாங்குற காசுலாம் பொத்தலான பேக்ல விடுது. உன்னை கத்தர் எவ்வளவு ஆசீர்வதிச்சுக்கிறார், ஆலயத்துக்குள்ள போலாம்ல. உன்னை கத்தர் நல்லா ஆசீர்வாதமா கொடுத்துருக்கிறாரு. பிள்ளைகளை ஆசீர்வச்சிருக்கிறாரு, உன்னுடைய பிசினஸ் ஆசீர்வச்சிருக்கிறாரு, உன் வேலையை ஆசீர்வச்சிருக்கிறாரு, உன் பணத்தை ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆனா உனக்கு உள்ள போய் உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மனசு வரலையே. வெளியில இருந்துக்குன்னு வந்துட்டு போய் அந்த ஆலயத்தை நான் பார்த்துட்டா போதும், அங்க ஒரு சிலுவை இருக்கும் நடுவுல, அதை பார்த்துட்டு போயிட்டா நான் போதும். இந்த மாதிரிதான் இருக்கிறாங்களே ஒழிய, இந்த நாளில அலங்கார வாசலுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்க. தேவாலயம் இருந்தும் அனுபவிக்க அவங்களுக்கு தெரியல. உள்ளே போக மனசு வரல அவங்களுக்கு. வெளியே அப்படியே யாராவது வந்து ஏதாவது கதை அடிச்சிட்டு இருக்கலாம், அப்படியே கதை அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. பாஸ்டர் சொல்லுவாரு, இப்ப எல்லாரும் சேர்ந்து, நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டுடைய ஜபத்தை நாம் சொல்லுவோமாக அப்படின்னு சொல்லுவார். அப்பதான் பாத்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்ப்பாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க வெளியில நின்றுகிட்டு. அப்பதான் எட்டி பார்ப்பாங்க. நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளா? நீங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல நீங்க இருக்கிறீங்களா? கூப்பிடுவாங்க. என்ன பண்ற? மெசேஜ் அனுப்புவாங்க. என்ன பண்ற? உள்ள போர் அடிக்கல? அந்த மெசேஜ் உனக்கு போர் அடிக்கல? என்னத்த அங்க உட்காந்து மெசேஜ் கேட்டுருக்குற? வெளில வா. அப்ப எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? சர்ச்சுக்கு வரணும் தேவையே இல்லையே. சர்ச்சுக்கு வந்து பேசுறதுக்கா வரோம்? ஒவ்வொருத்தருமே சர்ச்சில் வந்து கதை அடிக்கவா வந்துட்டு இருக்கிறோம்? சர்ச்சில் வந்து சிரிச்சிட்டு இருக்கவா வந்துட்டு இருக்கிறோம்? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கண் எதை தரமா தேடும்? உள்ள போகணும்னு தேடாது. இன்னைக்கு எங்க அவன் வரலையா, இவன் வரலையா, அவங்க கூட்டாளிகளை சேர்ந்து பேசுவாங்க வெளியில. நான் நிறைய முறை வேதனைப்பட்டிருக்கிறேன் பார்த்து. வாலிப பிள்ளைங்க, இன்னும் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க, பெரியவங்க, எப்படியா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்? எப்படியா நீங்க சமாதானமா இருக்க முடியும்? எப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்க பிள்ளைகளை நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல வழி நடத்த முடியும்? எந்தெந்த பேரண்ட்ஸ், எந்தெந்த யூத் எல்லாம், எந்தெந்த வாலிப பிள்ளைங்களை ஆலயத்துல போய் நான் உட்காரணும், என் பிள்ளைங்க கண்டிப்பா முதல்ல இருக்கணும், என் பிள்ளைங்க அங்க உட்காரணும், பாட்டு பாடணும், ஜெபிக்கணும், கடைசி முடிகிற வரைக்கும் நீ அங்க இருக்கணும் சொல்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா ஆசீர்வாதமா இருக்குங்க. எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, கடைசி நீ ஏன் ஏந்துச்ச, நீ ஏன் திரும்பி பார்த்தன்னு கூட கேட்பாங்க. சர்ச்சில் திரும்பி கூட பார்க்க கூடாது, கவனிக்கணும், நேரம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. ஆனா இப்படி ஆனா போறது என்னமோ அலங்கார வாசல், பெரிய சர்ச்சுக்கு போறேன், அலங்கார வாசல் ரொம்ப அழகா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. உள்ள பாத்தீங்கன்னாக்கா அத்தனை வேதனைகள், வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லை. எல்லாம் சமாதானத்துக்காக பிச்சை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பணத்துக்காக, ஆண்டவரே என் கடன் அடிக்க என்னால முடியல, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க என்னால முடியல, ஆண்டவரே இப்படிப்பட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு வெளியில ஆலயத்துக்கு வெளியில நின்றுகிட்டு தேவாலயத்துக்கு போக கூட மனசு வராம, பிரியமானவர்களை நம்ம யோசிக்க வேண்டிய, கேட்கறது என்னமோ அலங்கார வாசல் தான், அவன் சொல்றது என்னமோ அலங்கார வாசல் தான். நீ எங்கடா போற பிச்சை எடுக்க? நீ எங்கடா போறன்னு கேட்டா, அலங்கார வாசலுக்கு போற, பெரிய சர்ச் இல்ல, அது பெரிய இடம் இல்ல, அங்கதான் போற அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தான், ஒரு பெருமையா பேசிக்கிறதுக்கு தான் இருக்குத ஒழிய, என் வாழ்க்கை தொடப்பட்டதா, என்னுடைய பாவங்கள் தொடப்பட்டதா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? இதுலயும் ஒரு கொடுமையான காரியம் என்ன தெரியுமா? அந்த ராபோஜனம்னு ஒண்ணு வரும் பார்த்தீங்களா, திருவிருந்துன்னு ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த நேரத்துல கூட கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த பாவ மன்னிப்புக்காக ஓடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா போய் திருவிருந்து அப்படியே பேசிட்டு அப்படியே சிரிச்சிட்டு அங்க உட்காந்து எல்லாத்தையும் கலட்டா பண்ணிட்டு அப்படியே திருவிருந்து போயிருப்போம். எத்தனை சாபங்கள் தெரியுமா? அதெல்லாம் எப்படிப்பட்ட சாபங்கள் தெரியுமா? பிரியமானவர்களே, இந்த நேரத்துல சர்ச்சில் வெளியில நின்று கொண்டிருக்கிற ஆளா நீங்க? சர்ச்சுக்குள்ள வெளியில நின்று சர்ச்சுக்கு போறீங்க, ஆனாலும் உங்களால உள்ள நுழைய முடியல. ஏன்னா நான் சப்பானியா இருக்கிறேன், ஆண்டவரே அவன் சொல்றான், நான் சப்பானியா இருக்கிறேன், என்னால உள்ள போக முடியாது, என்னை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு தான் அங்க இடம் இருக்குது ஒழிய, என்னை கொண்டு
வந்து வெளியில தான் உட்கார வைப்பாங்க. சோ நமக்கும் அந்த சப்பானிக்கு வேதத்துல சொல்லப்படுகிற அந்த சப்பானிக்கு என்ன வித்தியாசங்கள்? நமக்கு கால் இருந்தும் நம்மளுக்கு கைகள் இருந்தும் நம்ம ஆண்டவரை வணங்க முடியாம, ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாம, ஆண்டவரை துதிக்க முடியாம நம்ம வெளியிலேயே ஒரு சப்பானி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே. பிரியமானவர்களை, யோசிக்கலாமா இந்த இடத்துல? ஒருவேளை உங்க பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்கனாக்கா, வீட்டுக்கு வந்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்காதீங்க, வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிங்க அவங்கள. ஏன் நீ வெளியே இருந்த, சர்ச்சுக்கு வெளியே இருந்த கேளுங்க பேரண்ட்ஸ். அப்படியே விட்டுட்டு என் பையன் வெளியில இருந்துக்குனே மெசேஜ் கேட்பான், அப்படியே வீட்டுல வந்து கரெக்டா சொல்லுவான். பொய்யுங்க, நம்பாதீங்க. அவங்க 2 வார்த்தை பேசிட்டாங்கனாக்கா அவங்க ஃபுல் மெசேஜ் கேட்கறாங்கன்னு அர்த்தமா? பிரியமானவர்களே, தயவு செய்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கவே வேண்டும். அவனுக்கு யாராவது சொல்லியிருக்கலாமே, இந்த சப்பானிய கொண்டு வந்து அங்க அலங்கார வாசல் வழியில வச்சுட்டு போறாங்க. அந்த இடத்துல பாருங்க, 3வது வசனத்துல, தேவாலயத்துல பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். தேவாலயத்துல யார் பிரவேசிக்கிறா? ஆண்டவருடைய பிள்ளைங்க பிரவேசிக்கிறாங்க. அப்போ தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்க யாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். நீ ஆண்டவருடைய பிள்ளைங்களா இல்லைனாக்கா தேவாலயத்துல பிரவேசிக்க மாட்டீங்க. நீங்க வெளியில தான் நின்று பேசிக்கிட்டு இருப்பீங்க, வெளியில தான் நின்று ஜோக் அடிச்சிட்டு இருப்பீங்க, அங்க இருக்கிற பாஸ்டரை ஜோக் அடிச்சிட்டு இருப்பீங்க, அங்க இருக்கிற கொயரை ஜோக் அடிச்சிட்டு இருப்பீங்க, அங்க மியூசிக் வாசிக்கிறவங்களை பார்த்து ஜோக் அடிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப வேற வெளியில டிவி போட்டுறாங்க, எல்லா சர்ச்சிலும் பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் டிவியை போட்டுறாங்க. அந்த டிவி வழியா பார்த்துக்கிட்டு அங்க ஜோக் அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, தயவு செய்து இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நான் எப்படி இருக்கிறேன், எப்படிப்பட்ட வாழ்க்கையில, ஏன் கஷ்டம், ஏன் துன்பம்? ஆண்டவருக்கு மரியாதை கொடுத்தா தானே, அந்த பரிசுத்த ஓய்வினால ஆசரிச்சதானே. சோ இதெல்லாம் நான் செய்யாம எப்படி ஐயா என் வாழ்க்கையில நான் சமாதானமா வாழ முடியும்? எப்படி ஐயா நான் எல்லா காரியத்தையும் அச்சீவ் பண்ண முடியும்? எப்படி ஐயா என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? அங்க போறாங்க, உள்ள போறது யாரு? தேவாலயத்துக்குள்ள அவங்க வந்தாங்களா? பேதுருவும் யோவானும் நாங்களும் அலங்கார வாசலுக்கு வெளியே உட்கார்ந்துருக்கிறோம், யாரா போற வரவங்களெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கலாம், யாருன்னா வந்தாங்கன்னா சுவிசேஷம் சொல்றாங்க. இல்ல, அவங்க கொடுக்கிற ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, அங்க அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறாங்க. அவங்க போட்டுக்குது. அவங்க பிரவேசிக்க போகிற போது, தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போகிற போது அவனை கண்டு பிச்சை கேட்டான். ஆனா அவன் கண்டு பிச்சை கேட்டான். அவங்களை கேட்டு பிச்சை கேட்கிறான். யார்கிட்ட? தேவனுடைய பிள்ளைங்க கிட்ட. 4வது வசனம், பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். உற்று பார்த்து, ஏன்னா ரொம்ப வித்தியாசமான மனிதனா இருக்கிறான் இவன் சப்பானி மட்டும் இல்ல, இவனுக்கு தேவை எதையோ ஒண்ணு இருக்குது. பிரியமானவர்களை, வெளியில நின்றுட்டு இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒண்ணு இருக்குதுங்க. அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. அவனை உற்று பார்த்து, ரொம்ப ஒரு அருமையான வார்த்தையா இருந்தது. அதை உற்று பார்த்து அவனை பார்க்க சொல்றாங்க. அவனை உற்று பார்த்து கேட்கறாங்க. அதாவது அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார். ஏன்னா அவன் வந்து அவங்க கையை தான் பார்த்திருப்பான், ஏதாவது கொடுப்பாங்களான்னு சொல்லு. அதனால்தான் எங்களை நோக்கி பாருன்றாங்க. நிறைய நேரத்துல மற்றவங்களுடைய கையை பார்த்துக்கிட்டு சர்ச்சுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கிறீங்களா? நிறைய நேரங்களில உங்களுடைய பிரச்சனைக்கு மத்தியில சர்ச்சுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கிறீங்களா? நிறைய நேரங்களில் சமாதானம் இல்லாம சர்ச்சுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கிறீங்களா? சர்ச்சு உள்ள போனா எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்குறீங்களா? தவறான கருத்துக்கள். அதெல்லாமே இந்த நேரத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னாக்கா, இந்த 40 நாட்களில ஆண்டவரே நான் ஒழுங்கா போய் உட்காந்துக்கிறேன் சர்ச்சுக்குள்ள, நான் என்ன மனம் திரும்பிக்கிறேன் ஆண்டவரே, நான் மாறிக்கிறேன். இந்த 40 நாள் மட்டும் இல்ல, பூ வைக்க மாட்டேன், மீன் கறி சாப்பிட மாட்டேன், நான் கருப்பு ட்ரெஸ் தான் போடுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான். இந்த மாதிரி நோக்கங்களை விட ஆண்டவர் கேட்கிற ஒரு அருமையான கருத்து என்ன தெரியுமா? ஆண்டவர் கேட்கிற கீழ்ப்படிதல் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கெல்லாம் வெளியில நிக்காம உமக்கு கொடுக்கிற மரியாதையை நான் கொடுக்குறேன். நான் எப்படி நினைக்கிறேன்னாக்கா, இந்த சர்ச்சுக்கு வெளியில நின்று கிண்டல் அடிக்கிறவங்க, கேலி பண்றவங்க, ஜோக் அடிச்சிட்டு இருக்கிறவங்க, சர்ச்சுக்கு வந்தோம் ஒண்ணுதான், வராம இருக்கிறத ஒண்ணுதான். அது இல்லாம அவங்க சர்ச்சுக்கு உள்ள வராதனால அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிதாவானவரை அவங்க மதிக்கல. அவங்களுக்கு மதிக்க இஷ்டம் இல்லை. சோ இந்த இடத்துல கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல அவங்க நோக்கிப்பாரு. அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்குமா என்று அவர்களை நோக்கி பார்த்தான். ஏதாயிலும் கிடைக்குமா என்று நோக்கி பார்த்தான். நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரங்கள்ல, நானே சுமந்துக்கிறேன் ஐயா, நானே எடுத்துன்னு போயிடுறேன் என் பிரச்சனைய, நானே கொண்டு போறேன் என் பிரச்சனைய. சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்தாலும் மற்றவங்களையே பார்த்துட்டு இருக்கிறது, ஆண்டவரை பார்க்கறது இல்லை, ஆண்டவரை நோக்கி பார்க்கறது. மற்றவங்க என்ன புடவை கட்டி வந்தாங்க, என்ன ஜுவல்ஸ் போட்டு வந்தாங்க, அவன் வந்துக்கிறானா, இவன் வந்துக்கிறானா, இந்த கட்சிக்காரங்க வந்துக்கிறாங்களா, அந்த கட்சிக்காரங்க வந்துக்கிறாங்களா, இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. பிரியமானவர்களே, இங்க உற்று பார்த்து அவனை சொல்றாங்க, அவன் ஏதாவது கிடைக்குமா என்று. உனக்கு ஏதாவது வேணுமா? ஆண்டவர்ல ஏதாவது வேணுமா? உன் குடும்பத்துக்குள்ள
வேணுமா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது வேணுமா? உன்னுடைய வேலையில ஒரு மிரக்கல் வேணுமா? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடக்கணுமா? இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா கர்த்தருக்கு எப்படி அற்புதத்தை செய்ய முடியும்? ஒருவேளை கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தேவாலயத்துல போய் செபிக்கிறோம்னாக்கா, வீட்டுக்குள்ள வந்து செபிக்கிறோம்னாக்கா, கர்த்தர் சூழ்நிலைகளை மாத்த வல்லவராய் இருக்கிறார். கண்டிப்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் சொல்றேன், இந்த இடத்துல இந்த லெந்து நாட்களில பெருசா சொல்லிடுவாங்க, ஐயோ நான் இப்படிதான் வாழ போறேன், நான் இப்படிதான் இருப்பேன், 40 நாள் உபவாசம் இருக்கிற. ஆண்டவர் நம்மளுடைய மாற்றங்களை தான் கேட்கிறார் இந்த இடத்துல. சோ அப்போது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லையா, என்னிடத்துல இல்ல, உனக்கு என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன். யார் சொன்னா? அந்த தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்க தான் சொன்னாங்க. தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாருங்க. அப்போ அந்த ஒருத்தர் யாரு? சோ தயவு செய்து சொல்றேன், நீங்க தேவாலயத்துக்கு வெளியில நிக்கிறீங்கன்னாக்கா உங்ககிட்ட அந்த ஒருத்தர் இல்லங்க. எங்க கிட்ட பொண்ணு இல்ல, வெள்ளியே இல்ல, ஆனா என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, இந்த இடத்துல கண்டிப்பா நான் பதிவு பண்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றவங்க சர்ச்சுக்குள்ள போய் உட்காருங்க. முடிவெடுங்க, இந்த 40 நாட்களில நான் உள்ள போய் உட்காரணும். இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டு வெளியில யார்கிட்ட சண்டை போடலாம், யார் வெளியில வருவாங்க, யார்கிட்ட குத்தலாம், யார்கிட்ட வெட்டலாம், யார்கிட்ட கெட்ட வார்த்தைகளை பேசலாம், தப்பு, கண்டிப்பா தப்பு. இந்த 40 நாட்கள் நான் இப்படி இருக்கிறேனாக்கா, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாத்தணும்னாக்கா, நான் சர்ச்சுக்கு வெளியில பிச்சை கேட்டுட்டு உட்கார்ந்துடக்கூடாது. இந்த பிச்சைக்காரனுக்கும் இன்னைக்கு வெளியில நின்று சர்ச்சுக்குள்ள போகாம நிக்கிற பிச்சைக்காரங்களுக்கும் வித்தியாசமே கிடையாதுங்க பிரியமானவர்களே. ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய தேவைகள் இருக்குது. நான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாக்குறீங்கன்னாக்கா, அவன் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோம். சர்ச்சுக்கு போனா ஒரு ஆர்வத்தோடு, ஏசப்பா நான் வேணும் ஆண்டவர், நீங்க வேணும் ஆண்டவர் சொல்லி கேளுங்க. அவனுக்கு யாரை கொண்டு போய் உள்ள விட அவனுக்கு ஆள் இல்ல. தயவு செய்து சொல்றேன், ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோம்னாக்கா, இந்த 40 நாட்கள்ல ஒரு முடிவெடுங்க. ஏசாமி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நம்மளை கேட்க கேள்வி, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா? உன்னை நான் நேசிக்கிறேன் நம்ம சொல்றதுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் நான் சொல்றதுக்கு முன்பாக, இந்த மாற்றங்களை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்க. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் வெளியில உட்கார்ற ஆளா சர்ச்சில், என்னை மாற்றிக்கொள்ளுறேன் ஏசாமி, நான் கீழ்ப்படியாத ஆளா, என்னை மாற்றிக்கொள்றேன் ஆண்டவரே. ஏசப்பா, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க இயேசு சுவாமி. அவன் வெளியில நின்னுகிட்டு அலங்கார வாசல் சொல்லிக்கிட்டு அவன் பிச்சை கேட்டுட்டு இருந்தான் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் சர்ச்சுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, சர்ச்சுக்கு வெளியே நின்று கதை பேசுறாங்க ஐயா. சர்ச்சுக்கு வெளியே நின்று கிண்டல் அடிக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே, கர்த்தர் அவங்களோட கூட பேச வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேரண்ட்ஸ் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைங்க சர்ச்சுக்குள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லி கஷ்டப்படுற பேரண்ட்ஸ்க்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. மாறுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் மனவேதனையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களோ, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தாலே உன் பிரச்சனைகள் சரியாகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தாலே உன்னுடைய டிவோர்ஸ் கேன்சல் ஆகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய கடன் பிரச்சனைகள் ஒண்ணு இல்லாம ஆகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வாராக கர்த்தர். ஆண்டவரே, நீ இறங்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அடையாளங்களை செய்கிற தேவனே, வாங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சாதா கிறிஸ்தவர்களை வாழாதீங்க. அலங்கார வாசல்ல சும்மா வெளியில போய் சர்ச்சுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு வந்தா போதும் நினைக்காதீங்க. கர்த்தர் உன்னை உள்ள அழைக்கிறாரு. இயேசு சுவாமி உன்னை உள்ள அழைக்கிறாரு. ஆண்டவர் உன்னை உள்ள வர சொல்றாரு. நீ வா உள்ள. நீ உள்ள வந்து இயேசு அழைக்கும் போது நீங்க வீணா உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சாயங்கால வேலையில இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் ஒரு விடுதலை உங்களுக்கு தரட்டும். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யட்டும். இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்குள்ள ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெறட்டும். எல்லா தற்கொலையின் ஆவிகள் இயேசு சுவாமி, வேண்டாத ஆவிகள் ஆண்டவரே, பைபிள் வாசிக்க முடியாத ஆவிகள், ஜெபிக்க முடியாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஐயா. நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா.
கிரியை செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அலங்கார வாசல் ஐயா, அந்த பெருமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக புதிதாக வந்தவர்கள் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் நம்ம அனைவரோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அலங்கார வாசலை வைத்து, ஒரு பெரிய அலங்கார வாசலை வைத்து நம்ம இன்னைக்கு பேசும்போது, ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி போய் இருக்கிறேன், எந்த நோக்கத்தோடு இருக்கிற புதிதாக வந்தவர்கள் தயவு செய்து இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 65% நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ தயவு செய்து இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமுமே நாங்கள் இந்த சேனல்ல நல்ல வார்த்தைகளை பேசி போட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்க ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க இப்பொழுது உங்களுக்காக உங்க பெயர்களை சொல்லி நாங்க ஜெபி